விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு அக்கறையை எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி வருவது நம்முடைய ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற தமிழக அரசு என்று சொன்னாலும் கூட அதற்கு உரிய அமைச்சராக இருக்கின்ற பாசத்திற்குரிய உதயநிதி அவர்கள் பல சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். உலக செஸ் போட்டியை நாம் இங்கே நடத்தி இருக்கின்றோம். உலக கார் பந்தயத்தையும் நாம் நடத்த இருக்கின்றோம். இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலே இந்த 2-3 வருடங்களாக கிராமப்புறங்களிலே இருக்கின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் துடிப்போடு அதிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணம் தான் ரித்திக், ரகுபதியும் மகேஸ்வரியும் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். 2018 இருந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாம இருந்துச்சு. நாங்க இருந்த டைம்ல உதயநிதி ஸ்டாலின் அண்ணா இல்லாதது எங்களுக்கு மிகவும் ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா நாங்க இருந்து விளையாடும் போது எங்களுக்கு எந்த ஒரு ஊக்கத்தொகையும் கிடைக்கல. நான் வாங்கின ஹையஸ்ட் ஊக்கத்தொகைனா 10,000 ரூபாய் மட்டுமே. ஆனால் இன்றைக்கு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒவ்வொருவருக்கும் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் என்று நிறைய ஊக்கத்தொகையை அளித்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து 17 ஒலிம்பிக் வீராங்கனைகள் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஈரோட்டுக்கு வரும்பொழுது ஒரு தனி புத்துணர்ச்சி ஏற்படும். அதற்கு காரணம் தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த ஈரோட்டு மண். அப்படிப்பட்ட பெரியாருடைய ஈரோடு மாநகரில் முத்தமிழ் கலைஞருடைய பெயர்ல கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்தமிழர் கலைஞருடைய பெயரால் எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர்களின் பெயரால் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டம். அதே போல தமிழ்நாடு அரசுடைய வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, மகளிர் திட்டம், கூட்டுறவுத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பாக கிட்டத்தட்ட 4000 பேருக்கு சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றோம். அதேபோல் இன்றைக்கு இந்த வேலையில் கிட்டத்தட்ட 1800 பேருக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கி இருக்கின்றோம். இதில் பெருமையாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தந்தை பெரியாருடைய இடத்திற்கு அவருடைய பேரன் ஈரோடு கிழக்கு மன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நீதிக்கு சிலம்பரம் அவர்களிடம் அந்த பட்டாவை வழங்க இருக்கின்றோம். பெரியாருடைய பேரனுக்கு பட்டாவை வழங்கியிருக்கின்றோம். பெரியாருடைய கொள்ளு பேச்சுக்கு உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்கின்றோம் என்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் அரசு. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்று ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம ஊராட்சிகளுக்கும் அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்று அனைத்து பயனாளிகளுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்க்கையும் தெரிவித்து வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.